ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கொண்டக்கடலையும் முருங்கைக்காயும் வச்சு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாம் முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சுருக்கனால நல்ல இது ஒரு மணமாகவும் நல்ல கொண்டக்கடலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு திக்கான குழம்பு செய்ய போகிறோம். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் இதுக்கு தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் தக்காளி ஒரு 4-5 தக்காளி நல்லா பழமாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். வாங்க இதை நம்ம இந்த குழம்பு குக்கரில் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுமே வெந்தயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா கலர் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டையும் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நமக்கு நல்லா கலர் மாறி வரணும். கருகக்கூடாது. பாருங்கள், கருகலை, கலர் மட்டும்தான் மாறி வந்திருக்கு. இந்த அளவு இருக்கணும். இப்போ நம்ம கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு 2-3 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். எண்ணெயிலேயே இந்த கொண்டக்கடலையும் முருங்கைக்காயும் நல்லா வதங்கும் போது நமக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காரத்திற்கு நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழமாக ஒரு 4-5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த குழம்புக்கு நல்ல புளிப்பு சுவைக்கு இதுவே போதுமானது. புளி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெயிலே இதை வதக்கி இருக்கனால பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் உப்பும் காரமும் செக் பண்ணிவிட்டு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நாம் குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம கொண்டக்கடலையை வேக வைக்கலை, இப்போ தான் வைக்கிறனால ஒரு 2-3 விசில் விடலாம். இப்போ 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு குழம்பு சூப்பராக வந்துருச்சு. இந்த குழம்பு செஞ்சு இறக்கும்போது பாருங்கள், நல்ல ஒரு மணம் வரும். அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக வரும். ஏன்னா நம்ம கொண்டக்கடலையோட முருங்கைக்காயை சேர்த்து செஞ்சுருக்கோம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. அப்பளம் மட்டும் வச்சு கூட சூப்பராக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குழம்பு இது சூடாக இருக்கும்போது ஓரளவு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா ஆற விட்டது பாருங்கள், நல்ல திக்னஸ் கொடுக்கும் நமக்கு. குழம்பு இந்த அளவுக்கு கொண்டக்கடலையோடு சேர்த்து முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா ஒரு ஹெல்த்தியான குழம்பும் கூட. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழம்பு அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.